ஹலோ கைஸ், தங்கலான் படத்தில் எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாரஞ்சித் அவர்களும் விக்ரம் அவர்களும் இதற்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் மிரட்டலான நடிப்பில் தங்கலான் படம் உருவாகியிருக்கு. பல மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படப்பிடிப்பு ஆரம்பித்து ரொம்ப மாதங்கள் நடந்துட்டு வந்த நிலையில் இப்போது இந்த படம் ரிலீஸுக்கும் தயாராகி இருக்குது. ஏற்கனவே படத்தில் இருந்த வீடியோஸ் எல்லாம் வெளியாயிருந்துச்சு, போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் புல்லரிச்சு போயிட்டாங்க. அதுலேயும் விக்ரமோட தோற்றமும் அவர் ஒரு சீனில் ஒரு ராஜநாகத்தை ரெண்டாக பிச்சு எறியக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா மிரட்டலாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படத்துக்காக விக்ரம் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து நடிச்சிருந்தார் அப்படிங்கிறதும் பச்சையாக தெரிஞ்சது. அந்த வீடியோ காட்சிகளும் கூட வைரலாச்சு. அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. அதன்படி பலரோட ஆர்வத்தையும் தூண்டி இருந்த தங்கலான் ட்ரெய்லர் இப்போ வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பையும் கிடச்சிட்ருக்கு. இதோட ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஏற்கனவே இது கோலார் தங்க சுரங்கத்தில் வாழ்ந்த ஒரு மக்களோட கதை அப்படின்னு இயக்குனர் தெரிவிச்சிருந்தார். அதன்படி இங்கே தங்கத்தை எடுக்க வெள்ளைக்காரர்களால் அனுப்பப்படக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தராக விக்ரம் இருக்கிறாரு. அங்கே அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை தான் படத்தோட மையக்கருவாகவும் இருக்குது. இதில் சூனியக்காரியாக வரக்கூடிய மாளவிகா மோகனோட தோற்றமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. விக்ரமோட மனைவியாக வரக்கூடிய பார்வதியும் கவனத்தை ஈர்த்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே தங்கின மக்களுக்காக மதம் பிடிச்ச யானையாக மாறி வேட்டையாடக்கூடிய விக்ரமோட ஆக்ரோஷ தாண்டவம் மெய் சிலிர்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பின்னணி இசை உருவக்கம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாக துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான சில டயலாக்ஸ், ஒளிப்பதிவு எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க. இதன் மூலமா பாரஞ்சித் மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டியிருக்காரு மக்கள் மத்தியில். ஆக மொத்தம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரமோட தரிசனத்தை காண ரசிகர்கள் ரொம்பவே ஆரவாரமாக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. கூடிய சீக்கிரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்கள் எல்லாரும் இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.